கருணை வடிவமே சாயிநாதனே. என் அன்பின் பிரியமே, இன்று நீ இருக்கும் இந்த நிலைக்கு யார் காரணம்? என்ன காரணம்? என்ன பாவம் செய்துவிட்டேன் என்று தேடிக்கொண்டே இருக்கின்றாய். கூட்டை விட்டு விலகி சென்ற உறவுகள் பின்னே ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். இன்று நான் உன்னிடம் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தப் போகின்றேன். எனது இந்த சூட்சும வார்த்தைகள் உனக்கு புரிந்துவிட்டால் இந்த வாக்கானது உனக்கானது. எனவே தனிமையில் அமர்ந்து சற்று கூர்மையுடன் இந்த வார்த்தைகளை கேள். சர்வ நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் அத்தனை வினாக்களுக்குமான விடையை பெறுவாய். கேட்கின்றாயா கண்மணி? தனிமையில் மௌனமாக. சமீப காலமாக உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்களை உன் மனம் ஏற்க மறுக்கின்றது. நீ கனவிலும் எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டன. இது கனவா நிஜமா என்றெல்லாம் புலம்பி திரிந்து கொண்டிருக்கின்றாய். நடந்த எல்லாமே ஒரு கனவு போல் இருந்துவிடக்கூடாதா என்று உன் மனம் ஏங்கி தவிக்கின்றது. சில காலமாகத்தானே நாம் சந்தோஷமாக இருந்தோம். சில காலமாகத்தானே நாம் உற்சாகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். சில காலங்கள் தானே எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ந்து சிரித்து கொண்டிருந்தோம். அதற்குள் இந்த வாழ்க்கைக்கு என்ன ஆயிற்று? எல்லாமும் ஒரே நொடியில் மாறிவிட்டதே. உன்னுடைய சந்தோஷம், ஆச்சரியம், ஆனந்தம் என்று நீ கொண்ட அத்தனையும் இழந்து விட்டதாக உணர்கின்றாய். பறிகொடுத்த அத்தனையும் மீட்டு விட மாட்டேனா என்று பரிதவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது இதுதான் உன் மனநிலை என்றால் இப்பொழுது நான் கூறும் அத்தனையும் நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு சில செயல்களை உன் வாழ்க்கையில் இனி செய்துதான் ஆக வேண்டும். உன் மனது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நீ கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். உன் மனதில் கபடம் இல்லை அல்லவா? உன் மனதிற்கு யார் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்பது நன்றாக புரிந்திருக்கின்றதல்லவா? எல்லா முகத்திரையும் உன் முன்னால் கிழிந்து விட்டதல்லவா? இத்தனை நாட்களாக அவர்கள் உன்னிடம் அன்பை காட்டவில்லை என்றும் வேடதாரிகள் என்றும் புரிந்து கொண்டாய் அல்லவா? பிறகு எதற்காக கண்மணி உதறி சென்றவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய்? ஒருவரிடம் காட்டிய அன்பு எப்பொழுது போலியானது என்று உணர்ந்து விட்டாயோ அன்றே அங்கேயே அவர்களை உதறிவிடு. அவர்கள் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் ஏற்றவர்கள் அல்ல. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். பொறுமையாக இரு, பொறுத்து கொண்டிரு என்றும் சகித்து கொண்டிரு என்றும் நானே உனக்கு பலமுறை அறிவுறுத்தி இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இந்த சாய் சொல்கின்றேன், எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் தான். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. தான் கொண்ட உறவிற்கும் நட்பிற்கும் உண்மையாக இல்லாத அந்த உள்ளத்தை தேடி நீ செல்லாதே. அன்பை கூட போலியாக காட்ட தெரிந்த ஒருவருக்கு உன் அன்பை புரிந்து கொள்ளும் தகுதி நிச்சயமாக இருக்காது. உன்னுடைய பரிசுத்தமான இந்த உள்ளத்தை பெருமளவிற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு ஒன்றை செய்து கொண்டே இருப்பேன். அவர்கள் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை தருவேன். அதை போன்றுதான் அவர்கள் சுற்றுச்சூழலில் எந்த நபர்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் சில சமயம் தீர்மானிப்பேன். உன்னை சுற்றி எதிர்மறையான நபர்கள் வந்தாலும் உனக்கு ஏற்பில்லாத நபர்கள் வந்தாலும் ஏதோ ஒரு முறையில் அவர்களின் வேஷத்தை கலைந்து உன்னிடம் இருந்து அவர்களை விலகி செல்ல வைப்பேன். சில சமயம் நீயாக வெறுத்து வந்தாலும் சரி, சில சமயம் உன்னை விட்டு அவர்கள் விலகி சென்றாலும் சரி, எதுவும் நன்மைக்கே என்று விட்டுவிடு. அப்படியான நம்பிக்கை துரோகம் செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். இப்பொழுது நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான். அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக ஏன் செலவழிக்கின்றாய் கண்மணி? உன் கண்ணீரானது அத்தனை விலை மதிப்பு மிக்கது. அதனை இத்தனை கீழான மனிதர்களுக்காக வீணாக்காதே. அன்பு என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன, அதை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரிய செய்து விடுகின்றேன். அவர்கள் மனம் மாறினால், நற்குணங்களை கொண்டிருந்தால் மீண்டும் அவர்களை உன்னோடு நான் சேர்த்து விடுகின்றேன். அதுவரையில் உன்னை நீ உயர்த்தி கொள்ளும் யுத்தியை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை விட்டு பிரிந்தவர்களோ அல்லது நீ ஏங்கும் நபரோ உன்னை தேடி வரும் பொழுது உன்னுடைய தரம் உயர்ந்திருக்க வேண்டும்.
அவர்கள் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும், வியப்புடன் பார்க்க வேண்டும். இவர்களையா வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு சென்றோம் என்று அவர்கள் தவிக்க வேண்டும். இதுவே உன்னை ஒதுக்கியவர்களுக்கு நீ செய்யும் மிகச்சிறந்த பழிவாங்குதல் என்பதாகும். உன்னை தாழ்வாக நினைத்தவர்களை துன்புறுத்தி பழிவாங்காதே. அவர்கள் உன்னை எந்த இடத்தில் வைத்து பார்த்தார்களோ, எந்த இடத்தில் வைத்து இழிவாக பேசினார்களோ அந்த நிலையில் இருந்து 10 மடங்கு உயர்ந்து நில். அதுவே ஆகச்சிறந்த பழிவாங்குதல். உன்னை அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை நினைத்து அவர்களே நாணம் கொள்ளும் அளவிற்கு செய். ஒரு முறை நீ வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டால் 1000 முறை அவர்கள் உன் வாழ்வில் வேண்டாம் என்று நீ முடிவெடு. ஆம் கண்மணி, இது உன் வாழ்க்கை. உனக்கான தரமான வாழ்க்கையாக நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து யார் இருக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலும் சென்று யாசகம் செய்து கொண்டு இருக்காதே. உனக்கு நான் கொடுத்திருப்பது உன்னதமான ஓர் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை திறம்பட வாழ்ந்து கொண்டு வா. நல்ல மனிதர்களை நீ ஒரு பொழுதும் நாடி செல்ல தேவையில்லை. உன்னுடைய நற்பண்புகளும் நற்செயல்களும் நல்லவர்களை உன்னை தேடி உன்னை நாடி வரவைக்கும். எனவே உன்னை விட்டு விலகியவர்களை அப்படியே விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போராடு. எனக்கு உதவி செய்யுங்கள் சாயப்பா என்று ஒவ்வொரு முறையும் கேட்கின்றாய். அந்த இறைவன் என்னை கண் திறந்து பார்ப்பதில்லையே என்று ஒவ்வொரு முறையும் யோசிக்கின்றாய். எத்தனை தூரம் செய்தும் இறைவன் என் விஷயத்தில் மட்டும் மௌனமாக இருக்கின்றானே என்று கூட சில சமயங்களில் புலம்புகின்றாய். என் கண்மணியே, இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு வினாவை எழுப்புகின்றேன். நீ பதில் சொல். ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு பல பாடங்களை கற்பித்து கொண்டிருக்கின்றார். ஒரே விஷயத்தையும் ஒரே பாடத்தையும் பலமுறை கூட கற்பித்து கொடுப்பார். சந்தேகங்களும் ஐயங்களும் எழும்போதெல்லாம் நல்ல விளக்கங்களுடன் அதை தீர்த்து வைப்பார். ஆனால் தேர்வு நடக்கும் பொழுது அந்த ஆசிரியர் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருப்பார். மாணாக்கர்களுக்கு தேர்வு நடக்கும் பொழுது எந்த ஆசிரியரும் மாணாக்கர்களுக்கு உதவுவதில்லையே, எந்த விளக்கங்களும் தருவதில்லையே, மௌனமாகத்தானே இருக்கின்றார்கள். அதற்கான காரணத்தை நீ அறிவாய் அல்லவா? இத்தனை நாட்களாக தான் கொடுத்த பயிற்சி எப்படி இருக்கின்றது என்பதை ஆசிரியர் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய மதிப்பெண்களையும் மாணாக்கர்களின் புரிதல்களையும் அந்த ஆசிரியர் அறிய வேண்டும். எந்த தரப்பில் அவன் உயர்ந்திருக்கின்றான் என்பதை அந்த ஆசிரியர் பார்க்க வேண்டும். அதற்காகத்தானே தேர்வு என்பது. மாணவனுமே கூட தனக்கான இடம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்வில் இந்த சாயும் இதைத்தானே செய்கின்றேன். உனக்கும் தினம்தோறும் பல போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சீர்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் பிரச்சனைகள் என்றும் சோதனைகள் என்றும் நீ எதிர்கொள்ளும் பொழுதுதான் நான் மௌனமாகி விடுகின்றேன். ஏனென்றால் நீ யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எடுத்த பாடத்தில் நீ எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றாய் என்பதை நானும் பார்க்க வேண்டும். இத்தனையும் சரிவர நடப்பதற்கு என் மௌனமே ஒரே சாட்சியாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளைகளை நான் கைவிடப் போவதில்லை. இது நீ உன்னை நிரூபிக்கும் காலகட்டம். இனி ஒரு பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்காதே. இங்கு யாரும் உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் அல்ல. இந்த மாயையில் இருந்து வெளியே வந்து பார். உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருக்கும். உனக்காகவே அவர்கள் காத்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்வாய். அவர்கள் அன்பை கொண்டாடு. உன் நிலையை உயர்த்திக்கொள். உன் தரம் உயரும் பொழுது நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கரங்களில் வந்து சேரும். என் வார்த்தைகளை புரிந்து கொண்டாய் அல்லவா? உனக்கானதாக அதை மாற்றிக்கொள். மனம் தளராமல் எது வந்தாலும் போராடு. மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்பொழுதும் உன்னோடு. உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.